அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக சுகரே செக் பண்ணாமல் இருக்கிறவங்கள பற்றி. ஏன் இதை நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 நாட்களாக நான் என்கிட்ட புதுசாக வர சுகர் பேஷண்ட், சர்க்கரை பேஷண்ட் யாருமே புதுசாக சர்க்கரை வந்தவங்க கிடையாது. எல்லாமே 20 வருஷம், 10 வருஷம், 8 வருஷம், 2 வருஷம் சர்க்கரை இருக்குன்னு தெரிஞ்சு பரிசோதனைகள் செய்யாமல், சிகிச்சையும் முறையாக எடுத்துக்காமல் இருந்தவங்க. ஸோ இவங்களோட இதுக்குரிய காரணங்கள் என்ன, இதனால் என்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன பரிசோதனைகள் நம்ம அடிப்படையாக செய்ய வேணும், அதை பற்றினதான் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ நான் பார்த்த பேஷண்ட்ஸ்க்கு இருந்த ஒரு 4 முக்கியமான காரணம். ஒருத்தர் 20 வருஷமாக சர்க்கரை இருக்குது, ஆனால் இது வரைக்கும் எப்பயோ ஒரு தடவை பரிசோதனை பண்ணியிருக்காரு, அப்பப்போ பண்ணியிருக்காரு, ஆனால் சிகிச்சை எடுக்கலை, சரியாக பார்க்கவும் கிடையாது. இப்போது அவருக்கு காலில் வலி வந்திருக்கு, கால் எரிச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வந்தார். ஸோ இவருக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அறிகுறி இல்லாமல் இருந்ததுனால அவர் செக் பண்ணலை. ஸோ சர்க்கரையில் முதல்ல எந்த விதமான அறிகுறிகளும் காமிக்காது. ஆரம்ப கட்டத்தில் வேணால் சில அறிகுறிகள் இருக்கலாமோ ஒழிய, பிற்காலத்தில் அந்த அறிகுறிகளும் மறைஞ்சு போயிடும். இது ஒரு மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு 20 வருஷமாக சர்க்கரை இருக்குது, ஆனால் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் அது சரியான மானிட்டரிங் இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதே அவருக்கு உப்போட அளவு ஜாஸ்தியாக இருக்குது, கிட்னியில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது, வரப்போகுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய அறிகுறிகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு நல்லாவே அதிகமாகிடுச்சு. ஸோ இவர் பரிசோதனைகள் பண்ணியிருந்தாலும் சரியான புரிதல், அதாவது விழிப்புணர்வு இல்லாதனால அவர் இந்த சிகிச்சையை சரியாக எடுக்காமல் இப்போ பிரச்சனையெல்லாம் மாட்டியிருக்கார். ஸோ ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் அவேர்னஸ், சரியான விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலை. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா 2 வருஷமாக சர்க்கரை இருக்குன்னு தெரியும், ஆனால் டாக்டர்கிட்ட போனால் மருந்து மாத்திரை கொடுத்துருவாங்க. மருந்து மாத்திரையே நான் வாழ்க்கை பூரா சாப்பிட்ணும், ஒரு தடவை மருந்து மாத்திரை கொடுத்துட்டாங்கன்னா சர்க்கரைக்கு அது வாழ்க்கை பூரா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே அவங்க பரிசோதனை பண்ணாமல் டாக்டரையும் பார்க்காம இருந்தாங்க. இப்போ ரொம்ப சர்க்கரை அதிகமானதுக்கு பிறகு அவங்க சன் கம்பல் பண்ணி என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். ஸோ மூணாவது காரணம் ஏன் பரிசோதனை பண்ணாமல் இருக்குன்னா, ஒரு பயம். அதிகமாக இருந்தால் நமக்கு மருந்து மாத்திரை கொடுத்துருவாங்களோ, மருந்து மாத்திரை அதிகப்படுத்திடுவாங்களோ, ஊசி போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். நாலாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கும் 10 வருஷமாக சர்க்கரை இருக்குது, ஆனால் ஒரு மாத்திரை கொடுத்துருந்துருக்காங்க, அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்பப்போ ஒரு குளுக்கோமீட்டரில் மட்டும் சுகர் செக் பண்ணிக்குவாங்க, ஆனால் எந்த விதமான பெருசாக பரிசோதனைக்கோ சிகிச்சைக்கோ போகலை. இவங்க சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் எனக்கு சின்ன வயசுலேயே, இப்போ உங்களுக்கு 38 வயசு, 28 வயசுலேயே வந்துடுச்சு, எங்கள் மாமனார் மாமியார் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நான் செக் பண்ணாலோ இல்லை டாக்டர் போய் பார்த்தாலோ எனக்கு சர்க்கரை இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதனால் எப்பயோ கொடுத்த மருந்து மாத்திரை அப்படியே சாப்பிட்ருக்கேன். ஸோ மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம குடும்ப நபர்களுக்கு தெரிஞ்சால் அது வேறு விதமான சோஷியல் ப்ராப்ளம்ஸ் உண்டாகலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கிட்டத்தட்ட 10 வருஷமாக சர்க்கரையை செக் பண்ணாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ பொதுவாக பார்க்குற காரணங்கள் அறிகுறிகளற்ற தன்மை, ரெண்டாவது நமக்கு அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலை, மூணாவது பார்த்திங்கன்னா பயம், மருந்து மாத்திரை கொடுத்துருவாங்களோன்னு பயம், நாலாவது மற்றவங்க என்னாவது நினச்சிருவாங்க நம்ம சர்க்கரை இருக்குதுன்னு நினச்சிட்டு வேறு ஏதாவது நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களோ, இல்லை வேறு பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்கோசரம். இந்த மாதிரி பல காரணங்கள்னால சர்க்கரையை பரிசோதனை பண்ணாமல் சரியான சிகிச்சை எடுக்காமல் இருக்கிறவங்கள நான் டெய்லியும் பார்த்துட்ருக்கேன். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விழிப்புணர்வு செய்தி நம்ம கொடுக்கணும். இப்போ அதிகமாக சர்க்கரை இருக்கிறதுனால என்ன மாதிரி பாதிப்புகள் ஆகுது, எப்படி நம்ம அதை தடுத்துக்க முடியும், எதுக்காக நம்ம பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு நிச்சயமாக வந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. முதல்ல அந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகிறது. இந்த அதிகமாகிறதுக்கு அறிகுறி இல்லாதனால நம்ம 300 இருந்தாலும் 400 இருந்தாலும் 200 இருந்தாலும் நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கிறதுனால யாருமே அதை கவனிக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம உடலில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த சர்க்கரை எதை பாதிக்குது, அதிக சர்க்கரை எந்த உறுப்பை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்த குழாய். தொடர்ந்து அதிகப்படியான சர்க்கரை நம்மளோட ரத்த குழாயில் இருக்கும்போது அந்த இரத்த குழாயில் படிமானமாகி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பாதிப்புகளை அதிகப்படுத்துது. இந்த பாதிப்புகளை 2 விதமாக பிரிக்கலாம். பெரு இரத்த குழாய் பாதிப்பு, சிறு இரத்த குழாய் பாதிப்புன்னு. பெரு இரத்த குழாய் பாதிப்பு அப்படின்னா நமக்கு ஏற்படுற ஹார்ட் அட்டாக்கு, மூளையில் ஏற்படுற ரத்த ஓட்ட அடைப்பு, ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பக்கவாதம் வருது, இல்லைனா காலில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு
கால் அழுகி போய் கால் எடுக்கிறது இந்த மாதிரி கண்டிஷனில் வருது. இது வந்து பெரு இரத்த குழாய் பாதிப்புன்னு சொல்லுவோம். சிறு இரத்த குழாய் பாதிப்பு அப்படின்னா நமக்கு கண்ணில் விழித்திரையில் ரெட்டினால ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா கிட்னியில் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா கால் நரம்புகளில் ப்ராப்ளம் வந்து கால் எரிச்சல் உண்டாகிறது, மதமதப்பு, இந்த மாதிரி பாதிப்புகள் உண்டாகிறது சிறு இரத்த குழாய் பாதிப்பு. ஸோ மைக்ரோ அண்ட் மேக்ரோவாஸ்குலர் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உறுப்புகள்லாம் பாதிப்படைகிறதுக்கு நேரடியாக சர்க்கரை அதை பாதிக்கிறது கிடையாது. அந்த உறுப்புக்கு போகிற இரத்த குழாயை ஒரு குறிப்பிட்ட பாதிப்புகள் ஏற்படுத்துறதுனால அந்த உறுப்புகள் செயலிழப்பு ஏற்படுது. இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வருஷ கணக்கில் ஆகும். சில பேர்த்துக்கு 5 வருஷம், சில பேர்த்துக்கு 8 வருஷம், சில பேர்த்துக்கு 15 வருஷம், 20 வருஷம் கூட ஆகும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக படிமானமாகி பாதிப்புகள் வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு அறிகுறிகள் வரும். நான் முன்ன சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து 20 வருஷமாக சுகரை பார்க்காம இருந்தால் இப்போ தான் கால் பாதிப்பு வந்திருக்கு. ஆனால் இந்த பாதிப்பை திருப்பி கொண்டு போக முடியும்னா முடியாது. ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து சிகிச்சை எடுத்து பாதிப்புகள் வராமல் தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பாதிப்புகள் வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது திருப்பி நார்மலாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால தான் சர்க்கரையை தயவு செஞ்சு பரிசோதனை பண்ணி நம்ம பார்க்கணும். அறிகுறிகள் கிடையாது, பாதிப்புகள் வந்ததுக்கு பிறகு தான் அறிகுறிகள் வரும். அறிகுறிகள் வந்ததுக்கு பிறகு பாதிப்புகள் ஏற்பட்டதுக்கு பிறகு அதை முழுசாக சரி பண்ண முடியாது. அப்போ இதை வராமல் தடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆரம்பத்திலே நம்ம சர்க்கரையை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதுக்குரிய கட்டுப்பாட்டுக்கு என்ன நிலையோ அந்த நிலையில் நம்ம சர்க்கரையோட அளவை வச்சுக்கணும். சரி, பரிசோதனைகள் அப்படின்னா என்ன மாதிரி பரிசோதனைகள் நம்ம பேசிக்காக பண்ணணும்? கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற சர்க்கரை, சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற சர்க்கரை, அதுக்கப்புறம் 3 மாத சராசரி அளவு 3 மாதத்துக்கு ஒருக்கா. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்க சர்க்கரை பரிசோதனை அப்படிங்கிறது மிக மிக அவசியம். நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேப் வந்து ஹோம் கலெக்ஷன் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காலையில் வீட்டிலேயே வந்து பிளட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 டெஸ்ட் 80 டெஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எடுக்கிறது ஒரு சுகர் டெஸ்ட்டு, அதில் பெருசாக லாபம் கிடையாது. அதுக்காண்டி அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போகிறனால ஒரு பெரிய லாபம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் வந்து அது வேண்டியதில்லை. டாக்டர்கிட்ட இதை காமிச்சிங்கன்னா போதும், 3 மாதம் டெஸ்ட் இருக்குது, ஃபாஸ்டிங் டெஸ்ட் இருக்குது, மற்ற எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் எல்லா டெஸ்ட்டுமே இருந்தாலும் மிக மிக அவசியமான ஒரு விஷயம், சாப்பிட்ட பின்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிற சர்க்கரையோட அளவு ஒரு சர்க்கரை நோய் மருத்துவர், சிகிச்சை அளிக்கிற மருத்துவருக்கு ரொம்ப அவசியமான ஒரு பரிசோதனை. ஸோ அதனால் இந்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருந்தா கூட இந்த போஸ்ட் பிராண்டியல் டெஸ்ட் சாப்பிட்ட பின்னாடி டெஸ்ட் அவங்க எடுக்கலைன்னா நிச்சயமாக அவங்க குளுக்கோமீட்டரில் ஏதாவது செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாக்டரை போய் பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு இது புரியுறதில்ல. நம்ம எல்லா டெஸ்ட் எடுத்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சர்க்கரை எடுக்கலன்னு சொன்னோன்னே டாக்டர் வந்து அவர் லேபில் டெஸ்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதாவது வெறும் வயிற்று சர்க்கரை அப்படிங்கிறது வந்து நமக்கு முந்தின வேளை சாப்பாடு, அதாவது நைட் டோஸோட அளவை சரி பண்ணுறதுக்கு, அதை கூட்டணுமா குறைக்கணுமான்னு முடிவு பண்ணுறதுக்கு. சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரை தான் காலையில் டோஸ் எவ்வளோ ஏற்றணும் இறக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு புரிதலை கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ இது இல்லைன்னா 50% ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் பேசிக்கான டெஸ்ட்டு பிஃபோர் ஃபுட், வெறும் வயிற்று சர்க்கரை, சாப்பிட்டதுக்கப்புறம் சர்க்கரை, 3 மாத சராசரி அளவு 3 மாதத்துக்கு ஒருக்கா. அது போக நான் சொன்ன மாதிரி இந்த சிறு இரத்த குழாய், பெரு இரத்த குழாய் பாதிப்புகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறது, வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு கண், ஹார்ட்டு, கிட்னி, கால் நரம்பு இதெல்லாம் வந்து பரிசோதனை பண்ணுறது அவசியமாக இருக்குது. ஏன்னா இதுக்கும் அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்தில் இல்லாதனால நம்ம வந்து ஆரம்பத்தில் பரிசோதனை பண்ணி சிறுசாக இருக்கும்போது சிகிச்சை பண்ணிக்கலாம். பெருசானதுக்கு பிறகு அதோட பாதிப்புகளை நம்ம வந்து குறைக்க முடியாதுன்னு நான் முன்னாடி சொன்னேன். ஸோ அதனால் வந்து சர்க்கரை பரிசோதனை ரொம்ப வருஷமாக பண்ணாமல் டாக்டரே பார்க்காம இருக்கிற, சர்க்கரைன்னு தெரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப அவசியமாக தீவிரமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முதல்ல போய் பரிசோதனை பண்ணுங்கள், டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். பரிசோதனையை ப்ராப்பராக பண்ணுங்கள். சும்மா போய் எங்கேயோ ஒரு லேப் இதில் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை ஒரு லேப்லேயோ எங்கேயாவது கிளினிக்லேயோ குத்தி பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க. வெறும் வயிற்று சர்க்கரையும் சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரையும் HbA1c கண்டிப்பாக பாருங்கள். அது கண்ட்ரோலில் இல்லாத பட்சத்தில் சிகிச்சையை மாற்றி அமைக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அதான் வந்து நம்ம பழமொழி ஒன்று சொல்லுவோம், தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுபோல் நம்ம ஆரம்பத்திலேயே இந்த பாதிப்புகளை சரியாக உணர்ந்து அதை சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம வாழ்நாள் குறையிறதோ இல்லை பின்னாடி ஏற்படுற மார்பிரிட்டின்னு சொல்கிற நம்ம நோயினால் வர தாக்கத்தையோ நிச்சயமாக நம்மளால் குறைக்க முடியும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்க, இல்லை யாருக்கா பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் ஆரோக்கியமான சிந்தனைகள் மூலம். நன்றி, வணக்கம்.